வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு சாதம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1/2 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பக்கம் ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கேன். முளைக்கட்டின கொள்ளை ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா வேகும். கொள்ளு கொஞ்சம் ஹார்டானதுனால இப்போ நம்ம முளைக்கட்டாமல் வெறும் ஊற வச்சு வேக வச்ச கொள்ளையும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு இப்போ கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு பொரியவும், வெட்டி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கேரட் துருவி வச்சுருந்த கேரட் அதையும் சேர்த்து வேக விட போகிறோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் பக்கம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். இப்போ 5 நிமிஷம் கழித்து இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த கொள்ளு இருக்குல்லையே அதையும் சேர்த்துக்க போகிறோம். கொள்ளு ஆல்ரெடி வேக வச்சனால இது ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நல்லா கலரி மட்டும் விட்டுக்குவோம். நல்லா கலர்ன பிறகு இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த சாதம் இருக்குல்லையே அதையும் சேர்த்துப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அதை கூட வேக வச்சுருந்த சாதம் 3 கப் அதையும் சேர்த்துக்கிறேன். 4 கப் வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கலரி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி கூடவே அரை எலுமிச்சம்பழச்சாறு அதையும் பிழிஞ்சு விட்டுருவோம். அவ்வளோதாங்க, இந்த கொள்ளு சாதம் முளைக்கட்டின கொள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட்டி ஹோம் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.